வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநின்ற ஊர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லாமே செடிகள் எல்லாமே ரொம்ப வேர் அதிகமாகிடுச்சு, ரொம்ப வருஷங்களாக ஆகிடுச்சு. மாடி தோட்டமே கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது சார். உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தை ஸ்டாண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன செடி எப்படி மாற்றணும், என்னென்ன க்ரோ பேக் தேவை, எவ்வளோ மண் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொட்டேஷனும் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அவங்க கொட்டேஷனை பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் அங்கே போயிருந்தோம். இந்த மாதிரி இவ்வளோ படு மோசமாக இருந்த அந்த மாடி தோட்டத்தை நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு அவங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து பார்க்கும்போது அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சூப்பராக இருக்குது சார், பக்காவாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தரமான முறையில் உங்களுக்கு பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு சூப்பராக மாற்றி கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த மாடி தோட்டத்தை எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க. கிட்டத்தட்ட 71 மூட்டை மண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மரங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பேக்கில் 24x24 பேக்கில் வச்சு கொடுங்க சார் அப்படின்னாங்க. அதனால் 71 மூட்டை மண். அவங்க மாடியை க்ளீன் பண்ணும்போது பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறோம், கீழே எறும்பே புத்து கட்டிகிட்டு இருந்ததுங்க மண்ணில். அப்புறமா ஒரு 2 முல்லை செடி வச்சுருந்தாங்க பொழுது வாட்டர் கேனில், தண்ணி கேனில் எடுத்து தட்டிட்டு பார்க்குறோம். அந்த பேக்கில் வந்து வெறும் வேறு மட்டும்தான் இருக்குது, மண்ணே இல்லை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரூட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. இதுதான் நம்ம க்ரோ பேக்லேயோ இல்லை ஏதோ ஒரு பாட்டில் வைக்கணும்னா அந்த பேக்குக்கு ஏற்ற சைஸில் தான் அந்த செடியை வைக்கணும். அதுலேயே ரூட்டு ஃபார்ம் ஆகி அப்படியே சுற்றி அதில் எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள். அந்த செடியை சுற்றி எவ்வளோ சல்லி வேர்கள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி அடித்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி அதை சுற்றி இருக்கிற சல்லி வேர் எல்லாமே நீக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய பெரிய மரங்கள் கேட்டிருந்தாங்க. என்னங்க இது கிழிஞ்சு போன பேக் வைக்கிறீங்களான்னு பார்க்குறீங்களா? வீட்டில் வந்து எலி தொல்லை தாங்க முடியலைங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு, ஒரு சில பேக்லாம் டேமேஜ் ஆகிருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல பேக்குக்குள்ளே இந்த டேமேஜ் ஆன பேக்கை போட்டு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால நிறைய பழ மரங்கள்லாம் இருந்தது. அதனால் டேமேஜ் ஆன பேக் எடுத்துகிட்டு போய் உள்ளே சொருகிட்டு வெளியே நல்ல பேக் வச்சு மாற்றி கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு பெரிய முல்லை செடி ஒன்று வச்சுருந்தாங்க, அது ஃபுல்லாகவே கட்டை எறும்புங்க. அவ்வளோ எறும்பு இருந்தது பாருங்களேன், எவ்வளோ எறும்பு இருக்குது அப்படின்ட்டு. அந்த செடியை எடுத்து உதரும் போது அதில் இருக்கிற முட்டைகளே அவ்வளோ இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த செடி கொஞ்சம் நல்லா வேர்லாம் எடுத்துகிட்டு அந்த மண்ணை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதில் அவ்வளோ முட்டைகள் இருக்குது, மறுபடியும் எறும்பு மறுபடியும் புத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த மண்ணெலாம் எடுத்து ஓரம் போட்டுட்டு அந்த செடியை ஒரு 24x24 பேக்கில் மாற்றி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே ஒரு பன்னீர் ரோஸ் செடி இருந்ததுங்க. அந்த மாடி தோட்டமே சும்மா அப்படியே மணக்க ஆரம்பிச்சது. பன்னீர் ரோஸு அப்படின்ட்டு, காஷ்மீர் ரோஸு அப்படின்ட்டு நிறைய ரோஸ் செடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூக்கள் வேணும்னு கேட்டாங்க. அந்த சாமந்தியிலே ஒரு 3 கலரு, செவ்வந்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாமந்தியிலே ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் மேரிகோல்டு, ரெட் கலரு அப்படின்ட்டு பூக்கள்லேயே ஒரு 4 ரகம் அவங்களுக்கு நாங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பித்தோம். வேலை அப்படியே மும்முரமாக போயிட்டு இருந்தது. எல்லா செடியுமே மேக்ஸிமம் மாற்றிட்டோம். அதுக்கப்புறமா நிறைய ஓஸ் இருந்தது. இது என்னம்மா இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா, இது கிட்டத்தட்ட 6000 ரூபாய் செலவு பண்ணி போட்டேன், சொட்டு நீர் பாசனம் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, சொட்டு நீர் பாசனம் போடுங்க. பட் ஆனால் இது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுது அப்படின்னா, அப்படியே ஃபுல்லாகவே அடைப்பு ஏற்பட்டு சொட்டு நீர் பாசனம் வேலை செய்யலை அப்படின்றது. நான் நிறைய மாடித்தோட்டம் பார்த்துட்டேன், அந்த இடத்துல எல்லாமே இது வேஸ்ட்டாக தான் கிடக்குது. போடும்போது கொஞ்சம் யோசித்து போடுங்க. ஏன்னா செலவு பண்ணி நீங்கள் அப்புறமா ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சொட்டு நீர் பாசனம் போடுறீங்க அப்படின்னா போடுங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறமா என்னென்ன ஸ்டாண்டு என்னென்ன இடத்துல வருது அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு செடியாக எடுத்து நாங்கள் அப்படியே ஸ்டாண்டில் வைக்க ஆரம்பித்தோம். அப்புறமா ட்ரீ ஸ்டாண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான பெரிய பெரிய பேக்கில் மாற்றுறது எல்லாமே அவங்களுக்கு ட்ரீ ஸ்டாண்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே நேரம் போக போக மதியம் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்லான்னு கிளம்பும்போது அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 5 பேருக்கு சமையல் நானே செஞ்சிடறேம்மா அப்படின்னாங்க. உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம் அப்படின்னாங்க. வடை பாயாசத்தோடு எங்களுக்கு ஒரு விருந்தே வச்சுட்டாங்க. தயிர் சாதம், பாயாசம், அந்த 4 வகையான பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜமாச்சிட்டாங்க. பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய அன்புக்கு. பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் ஒரு பார்வை பார்த்துக்குங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு போய் சூப்பராக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டம் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் நேரில் வந்துட்டு கொட்டேஷன் பார்த்துட்டு சொல்லுவேன், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணால் உங்கள் மாடி தோட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னா நம்ம உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தரமான மாடி தோட்டத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பாபு ஆர்கானிக்கோட டீமோட பொறுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாடித்தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா பஞ்சகவ்யம் இல்லை ஜீவாமிர்தம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நம்ம செடிகள் எல்லாத்துக்கும் ரூட் வழியாகவும் அப்படியே இலை வழியாகவும் அப்படி தெளிச்சா மாதிரி கொடுத்துட்டு அவங்க மாடித்தோட்டத்தை பர்ஃபெக்டாக அவங்க கையில் கொடுத்தாச்சிங்க. நிறைய பேர் வந்து சென்னைக்கு மட்டும் தான் பண்ணுறீங்க, வெளியூருக்கு வரமாட்டீங்களான்னு கேட்குறீங்களே. இங்கே இருக்கிற வேலையை என்னால் முடிக்க முடியல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். கண்டிப்பாக வெளியூருக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்படி இருந்த இந்த மாடித்தோட்டத்தை இந்த அளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த என்னுடைய டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ.